மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். காவேரி ஒரு பக்கம் ரொம்பவே கில்ட்டியாவே இருக்காங்க. இப்போ நம்ம காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட வந்து உன்னுடைய பர்த்டேக்காக நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸா கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு எது ரொம்ப பிடிக்கும் சொல்லு காவேரி, அது எனக்கே தான் தெரியும், இருந்தாலும் நான் வந்து உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் வந்து சொல்றாங்க. உடனே காவேரி, அப்படியெல்லாம் எனக்கு எந்த விதமான ஆசையெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு எதா இருந்தாலும் சம்மதம் தான் ஓகேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க. எப்படி நீ அப்படியெல்லாம் சொல்லலாம், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, உனக்குன்னு வந்து கண்டிப்பா ஒரு ஆசையெல்லாம் இருக்கும், அந்த ஆசை என்னன்றது எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய விஜய் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உடனே காவேரி வந்து, எனக்கு நீங்க வந்து எப்படி எல்லாம் சொன்னீங்களோ உங்க லைஃபை விட்டு நான் போகணுன்றதுக்காக நீங்க என்னுடைய குடும்பத்துக்காக பல விஷயம் நீங்க பண்ணிருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க, இது எல்லாமே ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க பாருங்க, என்னதான் பணம் வாங்கிட்டு நான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தாலும் நீங்க மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சியோட லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. இப்ப நர்மதா உயிரோடு இருக்கானா அதுக்கு முழுக்க காரணமும் நீங்க தான், உங்களாலதான் நர்மதா உயிரோடு இருக்கா, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் தான் சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே விஜய் வந்து மறுபடியும் ஏன் இதை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க.